நமது ஆதி சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் குழுவில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனிய ஆத்ம வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கும் திருமதி ஹேமா மாலினி அம்மா அவர்களை எங்கள் குழுவின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு மலர் மருத்துவம் செரட்டோ. கரூர்ல இருந்து நன்றி அம்மா. ஸ்டார்ட் பண்ணுங்க. நமது ஆதி சிவசிவ அன்பே சிவம் குழுவின் உறுப்பினர் திரு சிவ கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் குழுவில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு இன்றைய அருமையான இந்த மாலை பொழுதில் நாம் பார்க்க இருக்கும் மலர் மருத்துவம் செரேட்டோ. செரேட்டோ அப்படிங்கிறது ஒரு மிக மிக வாழ்க்கையில் அனைவருக்குமே தேவைப்படும் மிக அழகாக அதாவது ரிசல்ட் கொடுக்கும், ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மலர். கிட்டத்தட்ட அனைவருக்கும் தேவைப்படும் ஒரு மலர் மருந்து என்றே நாம் சொல்லலாம். இந்த செரட்டோ தேவைப்படும் நபர்களின் கீ பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செல்ஃப் ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான பாயிண்ட். அதே போல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாம இருப்பாங்க, ஃபீலிங் இன்செக்யூர்டு, சந்தேகப்படுதல் அப்படிங்கிற ஒரு குணம் அவங்களுக்கு முக்கியமா இருக்கும். எல்லாத்தோட முக்கியமானது முட்டாள்தனத்தின் மலர் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இந்த பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாள்தனமா தான் எப்பவுமே இருப்பாங்க, முட்டாள்தனமான ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம செரேட்டை கொடுக்கும்போது, சில காலம் செரேட்டை எடுக்கும்போது மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மலர் இது. அதே போல ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா இது உள் உணர்வின் மலர் என்று சொல்லலாம், தன்னை அறிதலின் மலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலை உச்சக்கட்ட பலன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மலர் இந்த செரட்டோ என்கின்ற ஒரு மலர் மருந்து. இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த செரட்டோ நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு வேலையை செய்வதற்கு உண்டான ஒரு புத்திசாலித்தனமும் ஒரு தெளிவும் தகுதியும் திறமையும் இருந்தால் கூட எப்பவுமே அடுத்தவங்களுடைய அறிவுரைகளையும் ஆலோசனையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸா ஒருத்தர் ரெண்டு பேர்ட்ட இல்ல, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கேட்பாங்க. ஒரு சின்ன வேலையை செய்யறதா இருந்தாலும் சரி, பெரிய வேலையை செய்யறதா இருந்தா கூட சரி, அடுத்தவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கிறதா இவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டரு. இந்த தகுதியும் திறமையும் இருந்தா கூட அடுத்தவங்களுடைய ஆலோசனை படிதான் அவங்க நடப்பாங்க. அவங்களுக்கு தோன்றக்கூடிய யோசனை மிகச் சரியா இருந்து மிக அழகான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய யோசனையா இருந்தா கூட அடுத்தவங்க ஆலோசனை கேட்டு அந்த குறிப்பிட்ட காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா முட்டாள்தனமா செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க, நான் அப்பயே நினைச்சேன் இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டு அதுல பாடம் கத்துக்குவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கத்துக்க மாட்டாங்க, மறுபடியும் முட்டாள்தனமான வேலைகளையே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் இதனுடைய மலர்னுடைய ஒரு முக்கியமான ஒரு சுபாவமா இருப்பாங்க. அந்த செரட்டோ நபர்களுக்கு எப்பயுமே இப்படியேதான் அடுத்தவங்ககிட்ட ஆலோசனை கேட்டுட்டே இருக்கிறதுனால அந்த முட்டாள்தனங்கிறது அவங்க வாழ்க்கையில ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குழப்ப நிலையிலேயே எந்நேரமும் இருப்பாங்க. இது சரியா, அது சரியா, இதை செய்யலாமா வேண்டாமா, இங்க போலாமா அங்க போலாமா, போறது சரியா தப்பா, அந்த மாதிரி ஒரு குழப்ப நிலையிலேயே தான் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமா செரட்டோ பீப்புள் ஒரு நோய்வாய்ப்படும் பொழுது, ஒரு நோயாளிகளா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த மருத்துவம் பார்த்தா சரியாகும், அதுல எந்த மருத்துவர் திறமையானவர் அப்படிங்கிற பல பேர்கிட்ட போய் அறிவுரைகளையும் யோசனைகளும் கேட்பாங்க. ஆனா எந்த ஒரு மருத்துவத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே போல எந்த மருத்துவரையும் தொடர்ந்து பின்பற்ற மாட்டாங்க, அவங்க ஆலோசனைகளை தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க, மெடிசன் ரெகுலரா எடுத்துக்க மாட்டாங்க. இதனாலேயே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய நோய் குணமாகாது. அது இவங்க மேலதான் ஒரு ஃபால்ட்டா இருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, எந்த மருத்துவ முறையுமே சரியில்லை, எந்த மருத்துவருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு என்னுடைய நோயை யாரு சரி பண்றாங்களோ அவங்கள நான் கடவுளா கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இவங்களுடைய
கீவேர்டு. அந்த மருத்துவரை நான் கடவுளா கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய சுய அறிவை யூஸ் பண்ணி எல்லார்கிட்டயும் ஆலோசனை கேட்பாங்க. எல்லா மக்கள் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா கடைசியா தான் அந்த ஸ்டேஜுக்கு வருவாங்க அவங்க. அந்த மருத்துவரை மாறி 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 போய்க்கிட்டே இருக்கிறதுனால, மருந்தையும் மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருக்கறனால, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களுடைய நோய் வந்து குணமாகாது. அதே போல செரோட்டோ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பாரு ஒரு டாக்கட்டிவாவே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. மத்தவங்க கிட்ட சதா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. எதுக்காக கேள்வி கேட்பாங்கன்னா, அவங்களுடைய நாலேட்ஜ இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்காக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கு? இது எப்ப வந்துச்சு? அது எப்ப வந்தது? இது எப்படி சாத்தியப்படும்? இது எந்த ஊர்ல இருந்து வந்தது? அந்த மாதிரியான தகவல்கள சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தகவல் களமாவும் இருப்பாங்க. அறிவாளிகளும் இருப்பாங்க. மத்தவங்களுடைய ஒரு பிஹேவியர், மேனரிசம் அத ஒரு சூழ்நிலையிலயோ, இல்ல வந்து ஒரு வொர்க்கிங் ஸ்டைல்லயோ, அடுத்தவங்கள பார்த்து அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க. அதாவது அதே மாதிரியே காப்பி பண்ணி அந்த வேலைய செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு குணநலன்கள் இருக்கும். ஆனா இவங்க தனியா செஞ்சா ஒரு காரியத்த மிக எளிதாக, சுலபமாக வெற்றியடையக்கூடிய தகுதியும், திறமையும் இருந்தாலும் கூட, அந்த செல்ஃப் டிஸ்ட்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை இல்லாததுனால, இவங்க அடுத்தவங்கள காப்பி பண்ணிட்டு, அந்த வேலைய தவறா செய்வாங்க, முட்டாள்தனமா செய்வாங்க. இதுதான் இவங்களுடைய சுபாவமா இருக்கும். பெரேட்டோ நபர்கள் நெகட்டிவ் சைட்ல இருக்கும் பொழுது. இதுவே இவங்களுக்கு தொடர்ந்து கொஞ்ச நாள் மருந்து குடுக்கும்போது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா மாறி, பெரேட்டோவினுடைய பாசிட்டிவ் தன்மைக்கு வரும்போது, ரொம்ப புத்திசாலித்தனமாவும், தெளிவாவும் இருப்பாங்க. இந்த செரட்டோ மருந்து எடுக்கும்போது, அவங்களுடைய ஒரிஜினல் ஐடியாஸ் அவங்களுடைய சுத்தமான யோசனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா பக்கா பிளானிங்கா இருக்கும். யாருமே யோசிக்காத அளவுக்கு இவங்க வித்தியாசமா யோசிக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள். அந்த ஒரிஜினல் ஐடியாஸ், பிளான்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுங்க, வாழ்க்கையில வந்து ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றுருவாங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, செரட்டோ பீப்பிள்க்கு அந்த ஒரு உள் உணர்வு என்று சொல்லக்கூடிய இன்டியூஷன் அப்படிங்கிற ஒரு சுபாவம் இருக்கும். அந்த அந்த உள்ளுணர்வு மூலியமா நன்றா அவங்களுக்கு வேலை செய்யும். அதனால எந்த விஷயத்துல எடுத்தாலும், எது சரி, எது தப்பு அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஞானம் வந்துவிடும். எப்பொழுதும் குழப்பத்திலேயே இவங்க இருப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த குழப்பத்துல இருந்து ஒரு ஞான நிலைக்கு அவங்க வந்துருவாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியா இது வந்து இந்த மலருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். இந்த மலரினுடைய இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மலர் மருந்து இந்தியாவிலிருந்து போச்சு. இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க வளர்த்துனாங்க. அது பேசிக்கா பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஆரிஜின் நம்ம இந்தியால இருந்து தான் போயிருக்கு. அதனால இத நம்ம இந்தியன் ஃப்ளவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் தாராளமா. நம்ம இந்தியன் ஃப்ளவர்னா இருக்கிறதுனாலயே என்னமோ, நம்மளுடைய இந்தியாவினுடைய மிகச்சிறந்த குணமாகிய ஆன்மீக குணம் அப்படிங்கிறது இந்த மலருக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டம்னு நம்ம சொல்லக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை உணரும் நிலை அப்படிங்கிறத இந்த மலர் மருந்து தொடர்ந்து எடுக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றது என்பது அனுபவபூர்வமான ஒரு உண்மை. இந்த சிரட்டை மலர் மருத்துவத்துக்கு இதுதான் வந்து இந்த மலர் மருந்து மிக அற்புதமா உதவி செய்யக்கூடிய ஒரு பலாப்பலன். அதாவது நம்மளுடைய இந்தியாவின் துறவி விவேகானந்தர் சொல்வாரு, அடுத்தவர்களை வெல்பவன் வீரன், தன்னைத்தானே வெல்பவன் தான் வீரன். வீரன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைப்பான். வீரர்கள் நாட்டுல அதிகமா இருப்பாங்க, உலகம் ஃபுல்லா அதிகமா இருப்பாங்க. ஆனால் தன்னை வென்று ஞானியா ஆனக்கூடிய அந்த தீரன் அப்படிங்கிற மனிதர்கள் தான் உலகத்துல ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு அவர் விவேகானந்தர் சொல்லுவாரு. அந்த தன்னை வென்று தீரன் ஆகக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமான அதிசயத்தக்க மலர் இந்த செரட்டோ என்ற மலர். அந்த செரட்டோவை தொடர்ந்து எடுக்கும் பொழுது தன்னை வெல்லக்கூடிய ஒரு உணர்வு நிலை, விழிப்புணர்வு நிலை, செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை அறிதல் அப்படிங்கிற
அந்த ஆன்மீக முன்னேற்றம் வந்து அதிகபட்சமா உச்சபட்சமா ஒரு மனிதனுக்கு நிகழும். இந்த இந்த மலரனுடைய சுபாவத்துல இருப்பவங்களுக்கு, நெகட்டிவ் சைட்ல இருக்கவங்களுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை இல்லாம, தைரியம் இல்லாம, ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாம இருக்கறனால என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க வந்து இவங்க மேல ரொம்ப ரொம்ப ஈஸியா டாமினேட் பண்ணிருவாங்க. அடுத்தவங்க இவங்க மேல ஈஸியா டாமினேட் பண்றதுனால, இவங்களுடைய சுயமான ஒரு அறிவும், சுய விருப்பமோ, சுயமான ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு இல்லாம போயிடும். இவங்க எது ஃபாலோ பண்ணாலும் சரி, அது அடுத்தவங்களுடைய யோசனையா தான் இருக்கும். இவங்க எது படிச்சாலும் சரி, அது அடுத்தவங்களுடைய யோசனையா தான் இருக்கும். அதனாலயே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்நேரம் பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் யோசனை கேட்கறதுனால, ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்களையே போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலயே எந்த முடிவும் தெளிவா எடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துக்கு எல்லார்கிட்டயும் போய் பலவிதமான யோசனைகள் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த வேலையும் அவங்க தெளிவா செய்ய மாட்டாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டு வீட்ல வேலைக்கு இருக்காங்க. வீட்ல இருக்கவங்க வேலைக்கு போன்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து என்ன வேலைக்கு போலாம்? லோக்கல்லயே போய்க்கலாமா? வெளியூர்ல போய்க்கலாமா? வெளியில போனோம்னா நம்ம எங்க தங்குறது? எந்த மாரி வேலைக்கு போறது? ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் நமக்கு செட் ஆகுமா? நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு செட் ஆகுமா? நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. இல்ல லோக்கல்ல போலான்னா, லோக்கல்ல நம்மளுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும்? நமக்கு பெயிண்டரா போலாமா? பெயிண்டரா போனோம்னா, காலையில எத்தனை மணில இருந்து நம்ம எத்தனை மணி வரைக்கும் வேலைக்கு போலாம்? எந்த மாதிரி வேலை இருக்கும்? அந்த பெயிண்ட் ஸ்மெல்லு, கெமிக்கல்லாம் வந்து நமக்கு ஒத்து வருமா? இல்ல அலர்ஜி ஆயிடுமா? பெயிண்டர் வேலை நல்லதா? அதுக்கு ஹோப் இருக்கான்னு சொல்லி எல்லார்ட்டயும் விசாரிப்பாங்க. இந்த பெயிண்டருங்கள எல்லாம் பார்த்து நல்லா கேள்வி கேட்பாங்க. அந்த நாலேஜையும் கேதர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது மேஸ்திரி வேலைக்கு போலாமா? மேஸ்திரி வேலையில போனா எந்த மாதிரி வேலை இருக்கும்? அந்த சிமெண்ட் மணலினுடைய சூடு உடம்புக்கு ஒத்துக்குமா? காலையில எத்தனை மணிக்கு போகணும்? நைட் எத்தனை மணிக்கு வரலாம்? அதுல போனா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வருமா? அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது வருமானம் எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மேஸ்திரிங்கள பார்த்து விசாரிச்சு அந்த அறிவையும் கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்தது என்ன யோசிப்பாங்கன்னா, பிளம்பர் வேலைக்கு போலாமா? பிளம்பர் வேலைன்னா எந்த மாரி இருக்கும்? நம்ம எங்கெங்க போகணும்? மாடியில போய் டேங்க் வைக்கணும். கீழ போய் அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல எல்லாம் உள்ள இருங்க. அந்த மாரி மேலயும் கீழயும் நம்மளால ஏறி இறங்க முடியுமா? பைப் வாங்குனா நம்மளுக்கு கமிஷன் எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமா? அப்படின்னு யோசிப்பாங்க. அதே போல ஒரு எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போலாமா கம்முன்னு அப்படின்னு யோசிப்பாங்க. எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போனா அதுல பிராக்டிக்கலா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இவங்க யோசிப்பாங்க. எலக்ட்ரீஷியன் வேலைக்கு போனோம்னா திடீர்னு கரண்ட் ஷாக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும்? கூட அப்ப வந்து ஒரு ஆள் ஹெல்ப் கூட்டிட்டு போகணும். மெயின் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அங்கேயே நிறுத்தி வைக்கணும். சீலிங்ல ஏறி வேலை செய்யணும். அதெல்லாம் நம்ம எப்படி செய்யறது? அப்படின்னு எல்லாம் யோசிச்சு எல்லார்கிட்டையும் யோசனை இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பரவாயில்லன்னு சொல்லும்போது கடைசியில எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே உட்காந்துருப்பாங்க. இதுதான் ஸ்டெரியோடைப் பீப்புள்னுடைய நேச்சர். எல்லார்கிட்டயும் ஐடியா கேட்பாங்க. ஆனா அந்த வந்து வேலையை செய்யாம வீட்ல உட்காந்துருப்பாங்க. வேற வழியே இல்ல. வேலைக்கு போயே ஆகணும்னு ஒரு காலகட்டம் வருது, சூழ்நிலை வருது அப்படின்னா, இந்த இப்ப யோசனை பண்ணுன எல்லாத்தையும் விட்டுட்டு, அதனுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாம் விட்டுட்டு, முட்டாள்தனமா ஏதாவது ஒரு கீழ்நிலையான வேலைக்கு போவாங்க. எப்பவுமே வந்து ஸ்டெரியோடைப் பீப்புள் அப்படின்னாலே முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனா நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல நம்ம மனிதர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஸ்டெரியோடைப் நெகட்டிவ் சைடுல தான் இருப்போம். ஏன்னா நமக்கு ஒரு சூழ்நிலையில ஒரு தகுதியும் திறமையும் இருந்தால் கூட நம்ம சுயமா யோசிச்சு செயல்பட்டா சரியா செயல்படுவோம்னா கூட அடுத்தவங்களுடைய யோசனை கேட்டுட்டு இவங்க நம்மளோட பெரிய அதிகமா படிச்சவங்க, அனுபவம் உள்ளவங்க, இல்ல பணக்காரங்க, வெளி உலகத்தை பார்த்தவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அடுத்தவங்களுடைய ஐடியாவை கேட்டு முட்டாள்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையில பல காலகட்டத்துல நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முட்டாள்தனமான செயல்களா இருக்கும். அதே போல தேவையற்ற செயல்களாவும் இருக்கும். இந்த இதனை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது
இல்ல தேவையில்லாத வேலைகளை நம்ம செய்யறோமோ அப்படின்னு யோசிக்கும் போது செரோட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த காலகட்டத்துல அந்த சூப்பரா அந்த மருந்து வேலை செய்யும். ஒரு சரியான முடிவு எடுத்து சரியான பாதையில போறதுக்கு செரேட்டோ மலர் மருந்து ரொம்ப ரொம்ப அழகா வேலை செய்யும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையான விஷயத்த மட்டும் நம்ம செஞ்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ஒழுக்கிட்டு நம்ம ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா ஒரு ஞானத்தை நோக்கி ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு செரட்டோ நிச்சயமா உதவி செய்யும். அதே போல இந்த செரட்டோ பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா எப்ப பாரு ஒரு விதமான ஒரு பதட்ட நிலைமையிலேயே இருப்பாங்க. ஏன் அப்படி பதட்ட நிலைமையிலே இருக்காங்க அப்படின்னா அவங்க செய்யறது சரியா தப்பா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த ஒரு பயமும் இருக்கும். நம்பிக்கை இல்லாததுனால செய்யக்கூடிய செயல் சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல பதட்டத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருக்கிட்டயுமே வந்து இவங்களுக்கு ஒரு எனிமிட்டியே இருக்காது. இவங்களுக்கு எனிமிஸே இருக்க மாட்டாங்க. வாழ்க்கையில பகைவர்களே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க. அதிகமா பேசக்கூடிய மக்களா இருக்கிறதுனால ஒரு இணக்கமாவும் போயிருவாங்க. ஏன்னா இவங்க யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு தைரியம் இல்லாத பீப்புள் இவங்க. தைரியம் இல்லாதனால அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க இவங்கள. அவங்க சொல்றதை இவங்க கேட்டுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இவங்களுடைய ஓன் ஐடியாவை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு பகைவர்களே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எல்லாத்துக்கும் செரட்டோ பீப்புளை பிடிக்கும். ஏன்னா இவங்க யாருக்கிட்டையும் நின்று சண்டை போட மாட்டாங்க. இவங்களுடைய சொந்த அறிவையை தான் அடுத்தவங்க வந்து பயன்படுத்தணும். இவங்க யோசனையை தான் கேட்கணும். இவங்க சொல்றபடிதான் நடக்கணும்னு சொல்லி இவங்க என்னைக்குமே வாதம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா மத்தவங்க தான் இவங்கள வந்து டாமினேட் பண்ணி அவங்களுடைய விருப்பத்தை இவங்க செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருவாங்க. அதனால இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எனிமிங்கிறதே இருக்காது. எல்லாரு கூடயும் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. சுமூகமான ஒரு உறவோட இருப்பாங்க. அதே போல இவங்க வந்து மத்தவங்கள செரட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மென்டல் அண்ட் இமோஷனல் இண்டிபெண்டன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்துடும். அதாவது உணர்வு நிலையிலும் சரி சைக்கலாஜிக்கலாவும் சரி ரொம்ப அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா வந்துருவாங்க. இண்டிபெண்டா இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய கருத்து கேட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒரு சூழ்நிலையில மற்றவங்களை சார்ந்துதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மாத்தி இவங்க வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு பீப்புளா வந்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு கேரக்டரா மாறிடுவாங்க இவங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ் வரும்போது கூட இவங்க போய் மத்தவங்கள டாமினேட் பண்ண மாட்டாங்க. இவங்க செரேட்டாவோட நெகட்டிவ் சைட்ல இருக்கும் பொழுது மத்தவங்க வந்து இவங்கள வந்து டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க பாசிட்டிவ் சைடு வந்ததுக்கு அப்புறமேட்டு மென்டல் அண்ட் இமோஷனலா இண்டிபெண்டா வந்துருவாங்க. ஒரு தெளிவான ஒரு அறிவோட இருப்பாங்க. ஆனா வந்து இவங்க மத்தவங்கள போய் டாமினேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தன்மைக்கு இவங்க வந்துருவாங்க. ஒரு முழுமையான அறிவு பெற்ற அறிவாளிகளாவும் இவங்க மாறிடுவாங்க. அதனால எந்த வேலை எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அதை ஒரு சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும். இன்னொரு கோணத்துல வந்து நம்ம ஆழமா ஆன்மீக ரீதியா நன்றா சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனிதனின் கவலைக்கும் துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அவனுடைய தெளிவான புரிதல் இல்லாமையும் ஒரு விழிப்புணர்வு இல்லாததும் தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஏற்கனவே விதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இல்ல இதனுடைய கடவுள் என்ன நினைக்கிறாரோ அததான் நடக்குதுன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்ம வந்து எண்ணங்கள்னால அதை பிரதிபலிச்சுட்டு இன்றைய காலகட்டத்துல இன்றைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு தெளிவான புரிதலும் விழிப்புணர்வும் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து இருக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு அதற்கு உண்டான ஒரு தீர்வை நோக்கி போக ஆரம்பிச்சிருவோம். அந்த செரேட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிறிது காலம் எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தெளிந்த அறிவுக்கும் ஒரு விழிப்புணர்வு உள்ள நிலைக்கும் வந்து விடுவாங்க. மனிதர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு உள்ள நிலைக்கு வந்து இருக்கிறதுலயே வந்து அதிகபட்சமான ஒரு நல்ல நிலைமை அப்படின்னா நமக்கு வந்து விழிப்புணர்வு உள்ள நிலை அப்படின்னு போவோம். அதே போல உள்முகமா யோசிச்சு பார்க்கும்போது ஆன்மாவின் முன்னேற்றத்துக்கு இது ஒரு
மிகச்சிறந்த மலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஆன்மீகத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு தனி மனிதனின் ஆன்ம முன்னேற்றம் மட்டும்தான் அவனுடைய ஒரு ஜென்மத்துல இருந்து அடுத்த ஜென்மத்துக்கு அவன் எடுத்துட்டு போக முடியும். செய்யக்கூடிய புண்ணியங்கள் மட்டும்தான் எடுத்துட்டு போக முடியும். வேற எதா இருந்தாலும் எடுத்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு தனி மனிதனின் ஆன்மீக முன்னேற்றத்துக்கு, அவனுடைய ஆன்மாவின் முன்னேற்றத்துக்கு இது ஒரு மிக அற்புதமான மருந்தாக செயல்படுகிறது. இந்த உள்ளுணர்வின் மலர் அப்படின்னு நம்ம இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்யூட்டிவ் ஃப்ளவர் இத வந்து நம்ம சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உள்ளுணர்வு அப்படிங்கிறத 7வது அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலா அனிமல்ஸ்க்கு நம்மளுக்கு எல்லாம் 5 அறிவு இருக்கும். 6வது அறிவு பகுத்தறிவு. அது பலதரப்பட்ட உலகளாவிய எல்லா மக்களுக்கும் இருக்கும். அதையும் தாண்டி நமக்கு 7வது அறிவு அப்படின்னு வரும்போது அந்த உள் உணர்வு அப்படிங்கிற அறிவு. இந்த உள் உணர்வு ஒரு தனி மனிதனுக்கு எப்பொழுது தோன்றும் அல்லது எப்பொழுது வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எப்ப ஒரு மனிதனின் மனசு அமைதியாகுது, மனசு அமைதி அடைந்து நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது இந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது மிக அற்புதமாக வேலை செய்யும். அதாவது நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளும் பார்த்துட்டு இருப்போம். மனச வந்து சாதாரணமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதையும் மீறி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் அது வந்து என்ன பண்ணும், ரொம்ப வேகமா வேலை செய்யும். ஒரு நேரமும் கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கும். ஆனா இந்த நிகழ்காலத்துல மட்டும் மனசை நிறுத்தி வைக்கவே முடியாது. அந்த நிகழ்காலத்துல ஒருத்தன் நிறுத்தி வச்சுட்டான் அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறானோ அது நடந்துரும். அவன்தான் ஞானி. ஓஷோ வந்து 600க்கும் மேற்பட்ட புக் எழுதியிருக்காரு ஒட்டுமொத்தமா. அந்த ஓஷோ புக்கினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பி அட் பிரசன்ட், நிகழ்காலத்தில் இரு, சாட்சி பாவமா இரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த ஓஷோனுடைய மெசேஜ் டு த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓஷோனுடைய புக்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். அந்த நிகழ்காலத்தில் ஒரு மனுஷன் இருக்கும்போது தான் அவன் ஞானியா வர்றான். அவனுக்கு அந்த உள்ளுணர்வு வருது அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்களுடைய வாக்கு. இந்த நிகழ்காலத்தில் இருந்து ஒரு தனி மனிதன் உள்ளுணர்வு பெற இந்த செரேட்டோ அப்படிங்கிற மலர் மருந்து ரொம்ப ரொம்ப அழகா வேலை செய்யுது. இதை விட வந்து அதிகப்படியான ஒரு ஆன்மீக முன்னேற்றமோ உச்சகட்டமான ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது வரைக்கும் நம்ம செரேட்டோங்கிற மலர் மருத்துவத்தினுடைய பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு, அது பலன்களை நம்ம பார்த்தோம். இது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு மலர் மருந்து. இதை யாரு வேணாலும் எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் இதனுடைய சிறப்பு இயல்பு. இந்த வகுப்பை இதுவரை